சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கருப்பூர் ராஜம் திரையரங்கிற்கு நடிகரும் இயக்குனருமான ரஞ்சித் இன்று வெளியான கவுண்டம்பாளையம் திரைப்படத்தை பார்க்க சென்றார். கவுண்டம்பாளையம் திரைப்படம் பல்வேறு சர்ச்சைகளை கடந்து இன்று திரையரங்குகளில் வெளியானது. இந்த படத்தின் இயக்குனரும் நடிகருமான ரஞ்சித் ஓமலூர் அருகே உள்ள கருப்பூர் ராஜம் திரையரங்கிற்கு படம் பார்ப்பதற்காக சென்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வளவு மக்கள் கூட்டம் தன்னை வரவேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். மேலும் தனது படத்திற்கு குறைவான திரையரங்குகளே கிடைத்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து மக்களை நம்பியே படம் எடுத்துள்ளதாகவும், மக்கள் இதுபோன்ற நல்ல படத்திற்கு வரவேற்பளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். அன்பு வணக்கங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் இந்த ஆகஸ்ட் 9. என்னன்னா, நான் இயக்கி நடித்த கவுண்டம்பாளையம் திரைப்படம் தமிழகம் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு பாருங்க, இந்த மக்களோட மக்களாக இந்த அன்பு வெள்ளத்துல சேலம் கருப்பூர் நம்ம ராஜம் தியேட்டர்ல இன்னைக்கு நான் முதல் காட்சி பார்க்கணும்னு எல்லாத்தோடையும் வந்திருக்கேன். எனக்கு பெரிய பாக்கியம். இத்தனை கூட்டத்தை நான் வரவேற்கிறது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. என்னன்னா, ஒரு நல்ல திரைப்படத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கிறதுக்கு ஒரே ஒரு சான்று இந்த அன்பு மக்கள் தான். இந்த பின்னாடி நிற்கிற அன்பு மக்கள் தான். இந்த கதை ஒரு நல்ல கதை, தாய்மார்களுக்கான கதை, தமிழகத்துக்கான கதை, பெற்றோர்களோட வழியை சொல்ற கதை, ஒரு தகப்பனோட வழியை சொல்ற கதை. இந்த ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாமே தெரியும். தமிழக மக்களுக்கு எவ்வளவு சோதனைகள், இந்த படத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள்னு தெரியும். அதெல்லாம் தாண்டி கடந்து உங்களுடைய அன்பாலையும் அரவணைப்பாலையும் இன்னைக்கு இந்த படம் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் ஆகுதுங்க. எனக்கு எதிர்பார்த்த மாதிரி நிறைய தியேட்டர் கிடைக்குன்னு நினைச்சேன். ஆனா நிறைய தியேட்டர் கிடைக்கல. அது உங்களுக்கு எல்லாம் காரணம் தெரியும். இருந்தாலும் பரவாயில்லைங்க. என்னை நம்பி இது நல்ல படம்னு சொல்லி எனக்காக தியேட்டர் கொடுத்த அனைத்து முதலாளிகளுக்கும், தியேட்டர் அதிபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. இது ஒரு ஷோ பார்த்துட்டாங்கன்னா இந்த படம் நல்ல படம், என்னை பழிக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல படம்னு என்னை வந்து